லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஆதிபத்தியமாக வந்துடுவாங்க. இப்போ வந்து துலா லக்னத்துக்கு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து இந்த பரிவர்த்தனையாக இருந்தால் எப்படி வருது அப்படின்னு. அந்த பரிவர்த்தனையை பொறுத்த மட்டும் இல்லைங்க, பாவக்கிரகங்கள் சேர்ந்துருக்கு எப்படி இருக்கும். ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி சூரியன் சந்திரனில் சூரியனும் பாவக்கிரகமாக வேறு வந்துடுவார். அப்படி இருக்க அவர் சந்திரனோட பரிவர்த்தனை அடையும் போது எப்படி இருக்கும்? இரு ஆதிபத்தியம்ங்கிறது குழப்பமாக இருக்குன்னு நம்ம சொன்னோம். இரு ஆதிபத்தியத்துக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் ஒரே வீட்டுக்கு ஆதிபத்தியம் ஒரு வீட்டுக்கு மட்டும் ஆதிபத்தியம் வரும்போது அது எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறதையும் கூட இருக்கிற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். இப்போ துலா லக்னத்திற்கு அவர் 10-11 கூடையவராக வருவார். துலா லக்னத்திற்கு 10-11 கூடிய சூரியனும் சந்திரனும் வந்து அவங்க வந்து சூரியன் 10லையும் சந்திரன் 11லையும் மாறி இருப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த கிரக அமைப்புகள் எப்படி வேலை செய்யுது, எப்படி வரும் இந்த திசைகள் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, துலா லக்னங்க இவங்க வந்து 28/7/2006 அப்படிங்கிற முறையில் 2006 கிரக அமைப்புங்க. இப்படி இருக்க இப்போ இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து பூர நட்சத்திரம் முதல் பாதம் அப்படின்னா 15 வருஷம். 2006லேருந்து 2021 ஜூலை வரைக்கும் இவங்களுக்கு சுக்கிர திசை தான். சந்திரன் வந்து பூர நட்சத்திரத்தில் இருந்தால் சுக்கிர திசை தான், கரெக்டுங்களா? 9ல் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய திசை 2021 ஜூலை வரைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சூரிய திசை. இப்போ சூரிய திசையில் சனி புக்தி 2025 ஜூலைலேருந்து நடக்குது. இப்படி இருக்க லக்னத்தில் குரு 2, 3, 4, 5, 6ல் ராகு, 7, 8ல் யாரெல்லாம், 9ல் புதன் வக்ரம் சுக்கிரன் கூட, 10ல் சூரியனும் சனியும், 11ல் சந்திரன் செவ்வாய், 12ல் கேது. இப்படி இருக்க இப்போ இவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனைங்க, கரெக்டுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டில் சூரியன், சூரியன் வீட்டில் சந்திரன். இப்போ இந்த லக்னத்திற்கு சரலக்கணத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதியாகி இவர் வந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் இவங்க 2 பேர் பரிவர்த்தனை அடைகிறதாங்க யோகம். மற்ற லக்னத்துக்கு கூட சொல்ல வேண்டிய கொஞ்சம் யோசிக்கணும். இந்த லக்னத்துக்கு இது ஒரு நல்ல அமைப்புங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. பார்த்துக்கோங்க, 11ஆம் அதிபதி சூரியன், அவர் போய் 10ல் திக்பலம் அடைச்சிட்டாரா? இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் 10ல் போய் திக்பலம் அடைச்சிட்டாருங்களா? இவர் வீட்டுக்கு 12ல் மறைச்சிட்டார் அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியாது. லக்னத்தை வச்சு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 10ல் போய் திக்பலம் அடைச்சிட்டாருங்களா? இது சரியான யோகங்க. இப்படி தான் உட்காரணும். இவர் சந்திரன் 11ல் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல யோகத்தை தான் கொடுப்பார். எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இப்போ சூரிய திசையில் சனி புத்தி நடந்துட்டுருக்குங்க. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியனும் சனியும் எந்த வீட்டை பார்க்குறாங்க? 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இந்த 4ஆம் வீட்டை லக்னத்திற்கு 1, 2, 3, 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 4ஆம் வீட்டை பார்க்கும்போது சனி பொறுத்த மட்டும் ஒன்று சொல்லிடுறவங்க கேட்டுக்கோங்க. இந்த லக்னத்திற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள் கிரக அமைப்புகளில். இந்த லக்னத்திற்கு இந்த சனியை பொறுத்த மட்டும் இல்லைங்க, 1, 2, 3, 4, 5 கூடையவராக வந்துடுவாங்க. 4, 5 கூடையவராக வந்துடுவாங்க. இந்த 4, 5 கூடையவராக வந்து அவர் கெட்ட ஸ்தானத்துக்கு வரல, அவர் நல்ல ஸ்தானத்துக்கு தான் வந்திருக்காரு. ஒரு கேந்திரம் ஒரு மூலத்திரிகோணத்துக்கு தான் அதிபதியாக வர்றாரு. துலா லக்னத்திற்கு எப்படி ரிஷப லக்னத்துக்கு வருவாரோ அதே மாதிரி தான் வந்திருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு பாபக்கிரகம். அப்படி இருக்க அவர் 1, 4, 7, 10ல் தானங்க இருக்கணும். அதுவும் துலா லக்னத்திற்கு சனி 10ல் இருப்பது மிகப்பெரிய யோகம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் சூரியனோட இருக்காங்க, சூரியன் திக்பலமாக இருக்காருங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணும். சூரியன் எங்கே திக்பலமாக இருக்காரு? இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். கேந்திரத்தில் 2 கிரகங்கள் பாபக்கிரகங்கள், 10ஆம் இடத்தில் பாபக்கிரகங்கள் இருப்பது யோகம். அந்த யோகத்திலையும் பாருங்க, இந்த 4 குறைவர் இந்த லக்னத்திற்கு 10ல் இருப்பது யோகம். அதுக்கடுத்தபடியாக சூரியன் திக்பலம் அடைவது யோகம். அவரும் 10ஆம் இடத்தில் இருப்பது பாவக்கிரகமாகி 10ஆம் இடத்தில் யோகம். இப்படி தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக சந்திரனும் பெரிய கெடுதல் பண்ண மாட்டாருங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சந்திரனுக்கு நட்பு வீடு 10க்கு அதிக புரிதல் உள்ள சூரியனுடைய வீடு, அதிக புரிதல் உள்ள செவ்வாயுடைய இணைவு. அப்படி இருக்கும்போது அந்த செவ்வாய் கெடுதலை பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ நடக்கிற சூரிய திசை சனி புத்தியை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரபிள் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். 4ஆம் வீடுங்க, 1, 2, 3, 4ஆம் வீட்டுக்குடையவருங்க சனி, சரிங்களா?
இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 குடையவர் சூரியனுங்க. இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சனி 4ஆம் வீட்டு குடையவருங்க. இந்த வீட்டிலேருந்து எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 குடையவர் சூரியனுங்க. அந்த சூரியன் 4ஆம் வீட்டிற்கு 8ஆம் அதிபதி இங்கே உட்காந்து இந்த வீட்டை பார்க்குறாரு. இது ஒன்று தான் மைனஸ். அப்படி பார்க்கும்போது என்னங்க ஆகும்? 4ஆம் இடம் என்னங்க? தாய்ஸ்தானம், வீடு சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக இவங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் பாதிப்பு. உடல் சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் பெருசாக வராது, வந்தாலும் சரியாயிரும். ஏன்னா சந்திரன் செவ்வாய் கூட இருக்கிறார். ஆனால் வீடு சம்மந்தப்பட்ட வகையிலையும் இவங்க அம்மாவுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள் இருக்காது. எப்போலேருந்து? ஏன்னா 2025 அக்டோபர்லேருந்து 2026 அக்டோபர் வரைக்கும் வீடு விற்கிறது, வாங்குறது, இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த பல்மோ பிரச்சனை அந்த மாதிரி இவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொஞ்சம் கொடுக்கும். மற்றபடி வேறு எந்த பாதிப்புகளையும் அது பண்ணாது. அதுக்கு அடுத்தபடியாக சனி நல்ல யோக அமைப்பில் இருக்கார். சந்திரன் செவ்வாய் இது பாருங்கள், லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி புதன் அங்கேயே இருக்கிறாரு. ஆனால் அஷ்டமாதிபதி கூட இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லுவேனே, இந்த லக்னத்திற்கு 6 குடையவர் 1 2 3 4 5 6 குடைய குரு அந்த வீட்டை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா பாருங்க, நான் சொன்ன மாதிரியே வந்திருக்கு. லக்னத்துக்கு 6இல் ராகு. இந்த ராகு திசை நல்லது பண்ணுமாங்க? இந்த கேள்விக்கு இந்த ராகு திசை சூப்பராக வேலை செய்யுங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது தான். இந்த ராகுவை குரு பார்க்கவில்லை. ராகுவுக்கு 8இல் மறைந்து வலுப்பெற்றிருக்கார், திக்பலம் அடைஞ்சிருக்கார். இப்படி இருக்கணுங்க. துலா லக்னத்துக்கு குரு இப்படி இருக்கணும். அவராவது 6க்கு மறைஞ்சு அவர் ராகுவும் நல்லதை தான் பண்ணுவார். 10ஆவதுக்கு குருவும் மறைஞ்சு லக்னத்தில் திக்பலம் அடைஞ்சிருக்காரு. இப்படி தாங்க அமையணும். நான் ஏற்கனவே சொன்னதுக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி இருந்தால் ராகுவும் நல்லது பண்ணுவார், குருவும் நல்லது பண்ணுவார்னா இப்படி இருக்கணும். 6 8 மறைஞ்சிடணும். அப்போது அவர் நல்லதை பண்ணுவார். சரி, அடுத்தபடியாக பாருங்கள், சூரியனும் திக்பலம், சந்திரன் செவ்வாய் இருக்கணும். இந்த பாதகாதிபதி வீட்டில் மாரகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு பாதகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு கெடுதலாக பண்ணும். அந்த அளவுக்கு பண்ணாதுங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பெரிய பாதகங்கள் எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இருக்கும் கிரகங்கள் இணைவை பொறுத்து கெடுதல்களை பண்ணுவாங்க. நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க. 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தால் கெடுதல் பண்ணுவார். அந்த அளவுக்கு பெரிய கெடுதல் பண்ணுவார். இணையும் கிரகங்களை பொறுத்து மாறும், பரிவர்த்தனையை பொறுத்து வரும். அவ்வளோதான். இப்படி இருக்க இப்போ வர்றது சூரிய திசை சனி புத்தியில், அதுக்கப்புறம் இவங்களுக்கு வர சூரிய திசை சந்திர புத்தி எல்லாமே நல்லா நடக்கும். சூரிய திசைக்கு அப்புறம் சந்திர திசையும் பெரிய கெடுதல் பண்ணாதுங்க. அதுக்கடுத்து செவ்வாய் திசை வருதுங்க. செவ்வாய் திசை பற்றி பண்ணலாம் 2 7 கூடியவராக வந்துடுறாருங்க. 2 7 கூடிய கலஸ்திரஸ்தானாதிபதி ஆகி அவர் இருந்தாலும் அதுவும் மோசம் கிடையாது. சந்திரன் செவ்வாயோட இருந்து சனியின் பார்வை இல்லை அப்படிங்கிறப்ப அது பெரிய பாதிப்புகளை அது கொடுக்காது. இப்படி தாங்க நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ்.